புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் மீண்டு வந்தாலும் தொடர் மருத்துவ கண்காணிப்பு, தேர்ந்த உணவு மற்றும் உடற்பயிற்சிகள் என கூட்டு சிகிச்சை முறைதான் நம்மை உயிர் வாழ வைக்கும் என்கிறார் மார்பக புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்த பேராசிரியர் மோகனா. நோயை வென்ற அவரின் தன்னம்பிக்கையை பார்க்கலாம். பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் மோகனா. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு மார்பக புற்றுநோய் இவரை தாக்கியிருப்பது தெரியவந்தது. அதன்பின் மார்பக அறுவை சிகிச்சை, கீமோதெரபி என புற்றுநோய்க்கான சிகிச்சைகளை மேற்கொண்டார். ஒரு நாள் கூட எனக்கு வலியே இல்லை. ஈவன் தோ இட் இஸ் எ மேஜர் ஆப்ரேஷன். என்னுடைய ஃபுல் லெஃப்ட் சைட் பிரஸ்ட் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஆம்பிட்டில் ஒரு வரல் வழக்கு உள்ளே போகும். இங்கே பெக்டோலிஸ் மைனருங்க ஒரு மசில்ஸ் எடுத்தாச்சு. கையை தூக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தார். 40% தான் தூக்க முடியும்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட அதுக்கப்புறம் வித் மை வில் பவர் அண்டு கண்டினியூஸ் எக்ஸசைஸு கையை என்னால் இப்போ தூக்க முடியும், வண்டி ஓட்ட முடியும், வெயிட் தூக்க முடியும், இந்த கை பயன்படுத்த முடியும். எல்லா வகையிலையும் மாறிப்போச்சு. மார்பக அறுவை சிகிச்சை செய்து கொண்டதும் கீமோதெரபியால் முடி கொட்டியதும் பெண்ணாக இருந்த தன்னை சிறிதளவும் பாதிக்கவில்லை என்கிறார் மோகனா. கீமோதெரபி போது நான் ரொம்ப என்னென்னா, எல்லாரும் கீமோதெரபி போது பெண்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, அவர்கள் முக்கியமாக ஆண்களுக்கான ஈர்ப்பாக நிற்கிறது மார்பகம், உடல், முடி அப்படின்னு தான். அதனால் நிறைய பேர் மார்பகத்தை இழந்துட்டா பெண் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. தன் பெண் தன்மையை போயிட்டு நினைக்கிறாங்க. கர்ப்பப்பை எடுத்தால் கூட அதனால் நினைக்கிறாங்க. எனக்கு அப்படி ஒரு உணர்வெல்லாம் இல்லை. நாம் ஒரு மனித உயிர். இது ஒன்றும் ஒரு ஈர்ப்புங்கிறதுல யாரை வேணாலும் நேசிக்கலாம், யார் வேணாலும் நம்மளை நேசிக்கலாங்கிறதுனால அந்த உணர்வு கூட இருந்தேன். கீமோதெரபி சிகிச்சைக்கான கட்டணம் மிக அதிகம் என குறிப்பிடும் மோகனா, அதன் பிறகு கடுமையான பக்க விளைவுகள் இருந்தாலும் கூட கட்டாயமாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என கூறுகிறார். வெறும் 6000 ரூபா மருந்து தான் அப்போ. இன்றைக்கு அன்றைக்கி 35,000 சொன்ன மருந்து இன்றைக்கு மத்திய அரசுடைய விளைவு உயர்னால அந்த மருந்து கம்பெனிகள்லாம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கனால ஒரு டோஸோட மருந்து இன்றைக்கு குறைந்தபட்சம் 85,000 1,20,000 வரைக்கும் ஆகுது ஒரு டோஸ் மருந்து. இது ரொம்ப கொடுமையான விலை. இந்த மாதிரி நிலைமையில் இருந்தால் சாதாரண மக்கள் எப்படி போக முடியும்? அறிவியல், சமையல் என கிட்டத்தட்ட 50 புத்தகங்களை எழுதியுள்ள மோகனாவை பயணத்தின் காதலி என்று சொல்லலாம். புற்றுநோய் மருந்துகளின் பக்க விளைவுகளை மீறிய மோகனாவின் நம்பிக்கையும் உற்சாகமும் தான் அவரை மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கும் காரணிகள் என்பது கண்கூடான உண்மை. கீமோதெரபி சிகிச்சைக்கு பிறகு தொடர்ந்து 5 ஆண்டுகள் கட்டாய மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதோடு சரியான உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி ஆகிய கூட்டு சிகிச்சை முறைதான் புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கான வாழ்முறை என்பது மோகனாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் இளமதி.